மீன் வாங்கி வீட்டுல வை. மீன் வந்துட்டு நீங்க நினைக்கிறா போல கிடையாது. மனசையே மாத்தக்கூடிய அமைப்பு இருக்கிற ஒரே பொருள் வந்துட்டு மீன் தான். மீன் வந்துட்டு மாட்டிரும். நீங்க அப்படிலாம் மீனுக்கு தீவனம் போடுங்க. எல்லா குளத்திலயும் இருக்கும், கோயில் குளத்திலாம். இந்த குழந்தைங்களை விட்டு அவங்க கையால வந்துட்டு மீனுக்கு தீவனம் போட சொன்னீங்களே, இந்த குழந்தை வந்துட்டு படிப்புல வந்துட்டு முன்னேறிடும். ஏன்னா மீன் நீர் எல்லாம் யாரோட ஆதிக்கம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சந்திரனோட ஆதிக்கம். சோ இவங்க எவ்வளவுக்கு எவ்வளவு மீனுக்கு உணவளிக்கிறாங்களோ, இல்ல உங்களால மெயின்டைன் பண்ண முடியும்னா வீட்டுல வந்துட்டு ஒரு சின்ன ஃபிஷ் டேங்க் வளங்க. ஃபிஷ் டேங்க் வந்துட்டு வெறும் வாஸ்து மட்டும் கிடையாது. நிறைய பேர் நினைச்சுப்பாங்க வாஸ்து கிடையாது. நீங்க சந்திரனோட ஆதிக்கம் வீட்டுல நீர் வந்துட்டு டேங்க்ல வச்சு மீன் வளர்த்தீங்கனாலே அந்த வீட்டுல வந்துட்டு எல்லாம் பிரில்லியண்டா இருப்பாங்க. நம்புவீங்களா? உண்மை. மீனுக்கு வந்துட்டு எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க ஆகாரம் போடுறீங்களோ, உங்க பையன் குழந்தைகள் எவ்வளவுக்கு எவ்வளவு மீனுக்கு ஆகாரம் போடுறாங்களோ, அந்த குழந்தைகள் தவறான வழியில போகாம படிப்புல சிறந்து விளங்கும். இதுக்கு வந்துட்டு ஈஸி அண்ட் பெஸ்ட் பரிகாரம் வந்துட்டு எங்கேயுமே கிடையாது.